மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நுழையிற இடம் கிச்சன் தான். கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அந்த பாலை அடுப்பில் வச்சு விட்டா தான் மித்த வேலையெல்லாம் ஓடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு பாலாற்றி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் காஃபி வந்துட்டு வச்சு குடிக்கலாம் அப்படின்னு குடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சத்து மாவு கூழ் தான் குடிச்சிருந்தோம். அப்புறம் பாத்திரம்லாம் கடந்துருந்தது, அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டு அப்புறம் விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தையும் எடுத்து கூடையில் போட்டாச்சு. தம்பி வந்து அகைன் ஆப்பிள் கேட்டிருந்தான். சரின்னா அவனுக்கும் அறுத்து கொடுத்துட்ருந்தேன். அதுக்குள்ளே என்னென்ன அட்டாசம் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. அப்புறம் வந்துட்டு துணி கொஞ்சோண்டு தம்பியோடது காஞ்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக பெட்டை மட்டும் இந்த போர்வை அதெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு கிருஷ்ணா நாடகம் ஏதாவது ஒன்று போட்டு விட்டேன்னா அவன் படுக்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போலாம் ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே சாதம் வச்சிடுறது, மித்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப தூசியாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லா டப்பாவையுமே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த இடத்த வெட் கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறமா டப்பாவையும் வெறும் கிளாத்தில், வெட் கிளாத் இல்லாமல் வெறும் கிளாத்தில் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த கூட்டி விட்டாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.